அவதார் லைவ் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் உடல் அளவில் நமக்கு எவ்வளோ பாதிப்பை தருதோ அதை விட அதிகமாக மன ரீதியான பிரச்சனைகளையும் தந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். டாக்டர் யாமினி, சைக்காட்ரிஸ்ட். இந்த தொற்றை பொறுத்த வரைக்கும் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் அதீத பதட்டத்தோடையும் இருக்கக்கூடாது. மருத்துவ ரீதியாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் மருத்துவர்களை தான் நாடணும். ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு வெளிக்காரணங்கள் இல்லாமையே ஒருத்தருக்கு மனசோர்வு நோய் ஏற்படலாம். ஏன்னா the impact of media reporting on suicide has a huge role on people's psychology. மேம், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் மக்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது? ஸோ ஒரு பேண்டமிக்னு எடுக்கும் பொழுது இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மெனி ஆஃப் அஸ். அப்படி இருக்கும் பொழுது இது மனநிலையை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கும் பொழுது தெர் இஸ் சம்திங் கால் தி எபிடமிக் கண்டேஜியான் அஸ் வெல். இப்போ வைரஸை விட ஃபாஸ்ட்டாக பரவக்கூடியது என்னென்னா பயம்தான். ஏன்னா இந்த நோய் நம்மளுக்கு வந்துருமா, நம்மளுடைய குடும்பத்தினருக்கு வந்துருமா, ஸோ வாட் அபவுட் ஆர் லைஃப் அப்படின்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது அன்சர்டனிட்டி. நம்மளுடைய பொருளாதாரம் என்ன ஆக போகுது, நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன, ஒரு சின்ன சின்ன ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸே இப்போ பாதிக்குது. அண்ட் ஆஸ் ஹியூமன்ஸ் இந்த அன்சர்டனிட்டி நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த அன்சர்டனிட்டி காசஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா நம்மளுடைய மைண்ட்ஸில். ஆல்சோ an explosion of information. கான்ஸ்டண்ட்டாக we are exposed to new types of information. பயமுறுத்துகிற நிகழ்வுகள் நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது இது கண்டிப்பாக இந்த பயம் அப்படின்னு இந்த பேண்டமிக் ஏற்படுத்தினதை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்குது. This is also called the infodemic அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேண்டமிக் மாதிரி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்லேயே நம்ம இருக்கோம். இப்போ இந்த பேண்டமிக் ஏற்படுத்திய நம்ம உயிரை மட்டும் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். பட் அதை விட முக்கியம் என்னென்னா இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி மன உறுதியோடு இதை நம்ம கடந்து போகிறோம் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நாங்கள் ஒரு மனநல மருத்துவரை நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா கடந்த 4 மாதங்களில் இந்த நார்மல் ரியாக்ஷன் டு ஆங்ஸைட்டியே சில சமயங்களில் பல மடங்கு அதிகமாகி அது ஒரு பேனிக் சிச்சுவேஷனாக மாறுது. ஸோ தெர் ஆர் பேஷண்ட்ஸ் ஹூ கால் அப் வித் தூக்கம் சுத்தமாக வரல, ஒரு பிரெத்லெஸ்னஸ், படபடப்பு, வேர்த்து கொட்டுது, நடு ராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்துட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நான் அப்படியே உறைஞ்சு போயிடுறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது இந்த ஆங்ஸைட்டி ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி இட் இஸ் பிகமிங் அ பேனிக் சிச்சுவேஷன். அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சமயங்களில் ஒரு ப்ராப்பர் ஹெல்ப் தன்னாலேயே மேனேஜ் பண்ண முடியல இந்த சிம்டம்ஸ் அப்படின்ற போது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாடுறதும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன மாதிரி கேசஸ் நிறைய வருது மேம்? எனக்கு நான் பார்த்த கேசஸ் எதனால் அப்படின்னா இந்த தனித்து இருத்தல், எஸ்பெஷலி எல்டர்ஸ், வயசானவங்க சில்ட்ரன் எல்லாம் அப்ராடில் இருக்காங்க, 2 பேர் மட்டும் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நாங்கள் எங்கே போகிறது, யாரை பார்க்குறது, எப்படி போகிறது, இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ ஜீரியாட்ரிக் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அந்த வயசானவங்களுக்கு வர ஆங்ஸைட்டியும் அதிகரிக்கிறத நாங்கள் பார்த்தோம் இந்த டைமில். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பெக்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, நாளைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு கிராஃப் என்ன, நேற்று கிராஃப் என்ன, இந்த நம்பர் சேசிங் இல்லை ஈடுபட்டுறவங்களும் நிறைய பதட்டத்துக்கு ஆளாகிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது இந்த கான்செப்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடியாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ அதுவே பரவாயில்லன்னு சொல்கிற நிலைமைக்கு இப்போ பவுண்டரிஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. there is no boundary. முன்னாடி ஒரு வேலைக்கு போகும்போது there was a change in the environment. You could take a tea break, you could go out, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அந்த இன்டர்வெல்ல பேசலாம். பட் இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் the mind is completely confused. You're working in your bedroom, you are working in your hall, you're not able to interact with your family. At the same time night day difference தெரியல, because you're always available for work. அப்படின்ற போது இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச். இது ரிலேட்டடான இந்த ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் பிகாஸ் ஆஃப் ஒர்க், இந்த மாதிரியான ஒரு ஆங்ஸைட்டி உண்டானவங்களையும் we saw during this time. ஓகே, ஐசோலேட்டடாக இருக்கிறவங்களோட மனநிலைமை எப்படி மேம் இருக்குது? ஜென்ரலாக ஒரு ஐசோலேஷன் அப்படின்றதே ஒரு கஷ்டமான விஷயம். அதுலேயும் இந்த கோவிட் தனியாக இருக்கணும் அப்படின்ற போது கண்டிப்பாக மனதளவில் நிறைய பயங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய அச்சங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை கூட மருத்துவர்கள், ஐ திங்க் தே ஆர் தி ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் தெம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தோன்னா இஃப் தெர் ஆர் நோ கோமாபிட்ஸ்,
கூட வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இந்த மாதிரி இல்லாத பேஷண்ட்ஸ் வந்து தே ஹேவ் அ வெரி ஹை சக்ஸஸ் ரேட், ரெக்கவரி ரேட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட வலியுறுத்தி எவ்வளோ பேர் இதுலேருந்து ரெக்கவர் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் மருத்துவர்கள், அந்த ஸ்டாஃப் கூட அவங்கள பார்த்துக்கிற ஸ்டாஃப் எல்லாம் சொல்லும் போது நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நம்பிக்கையோடு இதை எதிர்கொள்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அ குட் திங். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கொரோனா வரலை ஆனால் வந்து எனக்கு வந்துருமோ அப்படின்ற பயங்கள் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன நாங்கள் சொல்கிறோன்னா இல்னஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது கொரோனா தொற்றுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இந்த கூகுள் வந்ததுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். அதாவது ஏதாவது ஒரு நோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அதை நிறைய கூகுள் பண்ணி பார்த்து நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு ஆராய்ஞ்சிட்டே இருக்கிற தன்மை இப்போ அது ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் நேச்சுரலி வந்து ஒரு ஃபோன் எடுத்தால் கூட அந்த ஃபோனில் ஆட்டோமேட்டிக் மெசேஜஸும் கொரோனாவோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்கிறதுனால நவ் வி ஹாவ் அ குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஒரு ஆங்ஸைட்டி பேஷண்ட்ஸ் என்னன்னா திரும்ப திரும்ப தன்னை அதிகமாக சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. ஸோ தொண்டை வலிக்குதா, எனக்கு தொண்டை வந்து சோர் த்ரோட் இருக்கான்னு இருமி எனக்கு இருமல் வருதா, இருமல் வந்தால் சளி வருதா அப்படின்னு இருமி பார்த்தே தொண்டையை வந்து புண்ணாக்கிக்கிறவங்களே நாங்கள் பார்க்குறோம். சரி, இதில் முக்கியமானது என்னன்னா இந்த தொற்றை பொறுத்த வரைக்கும் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் அதீத பதட்டத்தோடையும் இருக்கக்கூடாது. த பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் அப்படின்னா ஒரு மனநல மருத்துவராக வந்து பீயிங் இன் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரீஆக்குபேஷன் வந்து கேன் lower our immune system. So it's extremely important. உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனதையும் திடமாக தைரியமாக வச்சுக்கிறது இந்த சமயத்தில் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். கூகுள் பண்ணி பார்க்கக்கூடாது, பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ நமக்கு இருக்கிற இல்னஸ் பற்றி கூகுள் பண்ணி பார்க்குறது நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன், பண்ணாதீங்க. மருத்துவ ரீதியாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் மருத்துவர்களை தான் நாடணும். ஏன்னா இந்த கூகுள் இன்டியூஸ் ஆங்ஸைட்டி அப்படின்றது ஒரு நோயாகவே மாறிடுச்சு. It's a proper disorder which sometimes even requires medications. In fact, நான் ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து அந்த 30 to 40 இயர்ஸில் இருக்கிற எஸ்பெஷலி ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக தான் உடம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து வேலையில் வந்து ஃபேமிலி தே ஹாவ் த சென்ஸ் ஆஃப் அவ்வளோ நாள் கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக சேர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற தன்னுடைய உடம்பை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதே ஒரு கட்டத்துக்கு அதிகமாகி ஏதாவது ஒரு சிம்டம் வந்தால் உடனே வந்து அதை அட்ரஸ் பண்ணுறது. இது எந்த விதத்தில் அட்ரஸ் பண்ணுறோன்றது முக்கியம். அது ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டு இதில் அப்போ அந்த மருத்துவர் வந்து இல்லை திஸ் இஸ் நார்மல் விட்டுருங்கன்னு சொன்னால் தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் கூகுள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக முதல் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அபாயகரமான விஷயங்கள் தான் வரும். ஸோ ஒரு தலைவலின்னு போட்டால் அதை வந்து ஒரு பிரெயின் டியூமருக்கான அறிகுறியாக இருக்கலாம்னு சொல்லும் பொழுது அப்போ நேச்சுரலாக மனசு எப்படி அமைதியாக இருக்கும். யூ வில் கெட் அன் அட்ரினலின் ரஷ். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ், கார்டிசால் அப்படின்னு சொல்கிற சில கெமிக்கல்ஸ்லாம் அப்படியே உள்ள பீறிடும். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஆமாம் இந்த மாதிரியான தலைவலி, இந்த மாதிரியான சிம்டம் இப்படி வந்தால் இதுக்கான அறிகுறின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் முடிவு பண்ணிப்பார் படிக்கிறவர், ஆமாம் கரெக்டு எனக்கு இதுதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் அதிகமாகும் போது அந்த தலைவலி ஜாஸ்தி ஆகும். தலைவலி ஜாஸ்தி ஆகும் போது அந்த ஃபியர் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் ஆயிரும், ஆமாம் எனக்கு என்னவோ நடக்குதுன்னு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து பல மருத்துவர்களை போய் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா முதல் மருத்துவர் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவார், ஆனாலும் மனசுக்குள்ள அந்த சந்தேகம் போகாது. அப்போ வந்து திரும்ப இன்னொரு மருத்துவர், அப்புறம் இன்னொரு மருத்துவர். திஸ் இஸ் கால்ட் த ஃபேட் ஃபைல் சிண்ட்ரோம். இன்ஃபேக்ட் வந்து இப்போ இருக்கிற நிறைய பேர் என்னன்னா when they come into the OPA எனக்கு இந்த டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டே வந்துடுறாங்க. எப்படி இது உங்களுக்கு தெரியும்னா நான் கூகுளில் எல்லாம் பார்த்துட்டேன், ஸோ எனக்கு இந்த டயக்னோசிஸ். ஸோ ப்ளீஸ் இனிமேல் மெடிக்கல் ரீதியாக இல்னஸ் ரீதியாக தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் கொடுக்குற அறிவுரை என்ன அப்படின்னா இணையதளங்களை போய் உங்களுடைய சிம்டம்ஸை சர்ச் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் கேளுங்க. ஸ்பெஷலிஸ்ட்டையும் நாட வேண்டாம். Have a family doctor. Yes. Suicide rates and depression rates வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி ஒன்று பார்த்தேன். நம்ம பார்த்தோன்னா உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ரீசெண்ட் செலிபிரிட்டி இன்சிடென்ட் கூட. ஸோ ஹவு டு யூ அட்ரஸ் தட் மேம்? ஒன்று நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இருக்க பர்டிகுலர் சூழ்நிலை அப்படின்றது ஒன்று. பட் ஈவன் இன் ஜென்ரல் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு மருத்துவராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு மனநல பாதிப்பு, மன சோர்வு நோய். பட் வி ஆல் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் நார்மல் சேட்னஸ். ஸோ இந்த சேட்னஸ் வந்து ஒரு நோயின் மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேரை கொடுத்துட்றாங்கன்னு. பட் நாங்கள் சொல்கிற டிப்ரெஷன் அப்படின்றது இது வந்து ஒரு சாதாரண சேட்னஸ் இல்லை. ஏன்னா ஒரு மனித வாழ்க்கையோட ஒரு இயல்பே என்னன்னா துக்கமும் இன்பமும் மாறி மாறி வர்றது.
அது இயல்பு. ஆனால் எப்போ வந்து ஒரு மனசோர்வு நோயின்னு எதை சொல்கிறோமோ, இந்த துக்கத்திலிருந்து மீளவே முடியல. இன்ஃபேக்ட் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 வாரங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக சில செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது இது வந்து ஒரு மனச்சோர்வு நோய் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து நாங்கள் வரையறுக்கிறோம். 3 கார்டினல் சிம்டம்ஸ் மனசோர்வு நோய்க்கு என்ன அப்படின்னா, எப்பவுமே இன்ட்ரெஸ்டடாக இருந்த விஷயங்களில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள், somebody would have been very interested in dressing up, தன்னை வந்து க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு பெண்மணி திடீர்னு பார்த்தா எதுலேயுமே வந்து அதில் ஆர்வமே இல்லை. ஒரு மேட்சிங்கே இல்லாமல் போடுறது, தலையை க்ரூம் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ பிடித்த விஷயங்களில் ஆர்வம் வந்து குறையுது. 2வது வந்து மனசளவில் ஒரு தேக்கம், எதுவுமே என்னை வந்து குதூகலப்படுத்தலை. குழந்தைங்க வந்து சிரிக்கிறாங்க, டிவியில் வந்து காமெடி சேனல் ஓடுது, எல்லாமே பார்க்குறேன், எது பார்த்தாலும் எனக்கு அந்த சிரிப்பு வரமாட்டுது. மனசு வந்து ஒரு தேக்க நிலையிலேயே இருக்குது, லோ மூட் அப்படின்னு சொல்கிறோம். இது 2வது முக்கியமான சிம்டம். 3வது முக்கியமான சிம்டம் என்னென்னா லோ எனர்ஜி லெவல்ஸ். அதாவது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன், டாக்டர் சொன்னாங்க ஹீமோகுளோபின் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன், உடம்பு அளவில் எதுவுமே இல்லை. ஆனாலும் எனக்கு இந்த ஃபெட்டிக், இந்த உடல் அளவில் இந்த சோர்வு போகவே மாட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலே இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். பட் இது மட்டுமே, இதை வச்சு மட்டுமே நாங்கள் முடிவு பண்ணுறதில்ல. தெர் ஆர் சர்டன் ஆக்சசரி சிம்டம்ஸ். முதல்ல வந்து தூக்கத்தில் பிரச்சனைகள். படுத்த உடனே தூக்கம் வர்றவங்க இப்போ எவ்வளோ நேரம் முழிச்சு இருந்தாலும் தூக்கம் வரல. முன்னாடி காலையில் 8 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன், இப்போ 3 மணிக்கே முழிப்பு வருது, ஏர்லி மார்னிங் அவேக்கனிங். ஸோ இது ஒரு முக்கியமான அறிகுறி. 2வது வந்து appetiteல டிஸ்டர்பன்சஸ், பசியே இல்லை, முன்னாடி எனக்கு விரும்பி சாப்பிடுவேன், இப்போ எதை பார்த்தாலும் எனக்கு தோணலை அப்படின்றது இட்ஸ் அகெயின் an important symptom. இதை எல்லாம் விட முக்கியமானது என்னன்னா மனதளவில் இருக்கிற எண்ணத்தில் வர மாற்றங்கள். இது வரைக்கும் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற மனநிலையில் இல்லை, நான் எதுவுமே சாதிக்கலை, நான் எல்லாமே ஒரு வேஸ்ட்டு, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் ஜெயிக்க மாட்டேன், ஹோப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது, ஹெல்ப்லெஸ்னஸ், இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்னால் யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற விரக்தியோட உச்சத்தில் இதெல்லாம் டிப்ரெசிவ் காக்னிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தங்க எப்படி ஒரு கருப்பு கண்ணாடி போட்டால் எல்லாமே கருப்பாக தெரியும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் இந்த மனச்சோர்வு நோய் வந்து தாக்கும் பொழுது ஒரு கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி தான், தன்னுடைய சக்ஸஸ் தெரியாது, தன்னுடைய திறமைகள் வந்து வெளிப்படாது, நான் வந்து ஒரு வொர்த்லெஸ் பர்சன், என்னை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, என் வாழ்க்கைக்கு பூஜ்ஜியம் ஆயிடுச்சு, வந்து என்னுடைய ஃப்யூச்சரே எனக்கு இல்லை அப்படின்ற இந்த மனநிலையை கண்டிப்பாக தன்னுடைய நண்பர்களுக்கோ தன்னுடைய குடும்பத்தினருக்கோ வெளிப்படுத்த இது முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி எனக்கு இத்தனை சிம்டம் இருக்குது, இந்த சிம்டம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் அப் டு அஸ் as a society, as a family, as a friend. நம்மளுடைய இந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்கா, இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறேன் நம்ம சொசைட்டிக்கு. இப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து வாழ பிடிக்கலை, எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, நிறைய பேர் அந்த வேர்டே சொல்கிறாங்க, எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நான் வந்து ஜெயிக்க போகிறதில்ல, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் கிவிங் இட் அப் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல வந்து உனக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறது. இல்லைனா வந்து நீ ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கோ, நீ ஒரு பிரேக் எடுத்துக்கோ, இல்லைனா வந்து நீ யோகா பண்ணு, நீ மெடிடேஷன் பண்ணு அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லும் பொழுது யூஆர் ஆக்சுவலி மினிமைசிங் த இம்பேக்ட் ஆஃப் அவங்களுடைய இமோஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம இதை வெளிப்படுத்தியும் பயன் இல்லை அப்படின்ற போது தான் நிறைய சமயங்களில் வந்து விபரீத முடிவு வந்து எடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கால் உடஞ்சிருக்காரு, அப்போ எனக்கு பெயின் இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம இம்மீடியட்டாக என்ன சொல்லுவோம்? ஆமாம், எலும்பு உடஞ்சிருக்கு, அதை வந்து நம்ம முறையாக மருத்துவம் பார்க்கணும், அதை ஒரு மருத்துவரை பார்க்கணும், அதுக்கு ஒரு காஸ்ட் போடணும், அனல்ஜெசிக் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி லேட்டர் பண்ணணும்லாம் சொல்லுவோம். மனசு உடஞ்சிருந்தா மட்டும் நீயாக தான் சரியாயிக்கணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு அதை குறைச்சி சொல்கிறதுனால யாருமே டிப்ரெஷனை வெளியில் சொல்கிறதில்ல. நம்ம ஊரில் வந்து இந்த நடிப்பு அப்படின்றது இயல்பாகவே நிறைய வரும். ஸோ மாஸ்க்ட் டிப்ரெஷன்னு சொல்லுவோம், அதாவது முகமூடி போட்டுட்டு இருக்கிறது, அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஆஃபீஸுக்கு வருவாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்மளுக்கு தெரியும்,
சம்திங் there was an attempt, there was a இது நம்மளால் எப்படி சிரிச்சிட்டு இருந்தாலே அதுதான் நம்மளுடைய சோஷியல் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, நீ எப்படி இருக்கேன்னு நான் கேட்டால் நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்லணும். ஏன்னா நல்லா இல்லைன்னு சொன்னால் உடனே இந்த அட்வைஸ் எல்லாம் வந்துடும். நீ யோகா பண்ணு, நீ மெடிடேஷன் பண்ணு, நீ இது பண்ணு, நீ ஜாலியாக இரு, நீ வெக்கேஷன் போ. ஏன் தற்கொலைகள் வந்து சூசைட் பாயிண்ட்னு கொடைக்கானல்ல ஏன் இருக்குது? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சோ கால்டு குட் அட்வைஸ் பண்ணும் பொழுது இந்த விரக்தியாக இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போகும்பொழுது சுற்றி இருக்கிறவங்க கொடைக்கானலில் யூஸ்வலாக வர்றது யார்? ஹாப்பி ஹனிமூனிங் கப்பிள்ஸ். சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையேன்ற அந்த மனநிலை வந்து இட் ஆக்சுவலி புஷஸ் them டு த சூசைட் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம எல்லாருமே கையில் எடுத்துக்கிறோம். இதுவே ஒரு இருதய சம்மந்தப்பட்ட நோயா இல்லைனா வந்து ஒரு டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறது இல்லை நம்ம டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும். ஆனால் மனநலம் மட்டுமே இட் இஸ் அண்டர்ரேட்டட். நம்மளே சரி செஞ்சுக்க முடியும். இதுக்கு ஒரு மருத்துவமா, இதற்கு மருத்துவரா, இதற்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுறதா அப்படின்ற இந்த மனநிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறதுனால தான் இத்தனை தற்கொலைகள், இத்தனை டிப்ரெஷன். திரும்ப நான் வலியுறுத்துறது என்னன்னா, இது வந்து மனதுக்கும் நோய் வரும். ஏன்னா மனது அப்படின்றது இங்கே இல்லை, இது வந்து இங்கே இருக்கு. ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு உறுப்பு. அதில் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுடைய இமோஷன்ஸோட ஒரு ஏரியா. ஸோ இந்த லிம்பிக் சிஸ்டமில் ஏற்படுற குறைபாடுகள், பிரெயினில் ஏற்படுற நியூரோ கெமிக்கல் அப்நார்மாலிட்டிஸு, செரட்டோனின் அப்படின்னு சில கெமிக்கல்ஸை சொல்கிறோம், டோப்பமின், நார் அட்ரினலின், இந்த ரசாயன மாற்றங்கள் வந்து மூளையில் ஏற்படும் பொழுது அப்போ வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாகலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு வெளிக்காரணங்கள் இல்லாமையே ஒருத்தருக்கு மனசோர்வு நோய் ஏற்படலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஒரு லாஸ் இருக்கும், ஒரு இழப்பு இருக்கும், ஒர்க்கில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இதனால தான் மனசோர்வு நோய் ஏற்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக இல்லை. தெர் இஸ் அ குரூப் கால் எண்டோஜீனஸ் டிப்ரெஷன். அதாவது வெளிக்காரணங்கள் இல்லாமல் மூளையில் ஏற்படுற சில ரசாயன மாற்றங்கள்னால் மட்டுமே வரக்கூடிய மனசோர்வு நோய். ஸோ இதுக்கு வந்து எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பாங்க. பட் கடைசியாக ஹோப்ஃபுல்லி ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வரும் பொழுது அதற்கான முறையான சிகிச்சைகள், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மெடிசன்ஸ், இது நல்ல மருந்துகள் இதற்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ இது மருந்துகள் மட்டுமில்லை, சில வாய்மொழி சிகிச்சைகள், சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். சைக்கோ தெரப்பி அப்படின்னா நம்ம ஊரில் கவுன்சிலிங். நானே நல்லா கவுன்சிலிங் பண்ணுவேன், இதுக்கு ஒரு டாக்டரா நான் எவ்வளோ பேருக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. நானே நல்லா பேசுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இது பேச்சு திறமை மட்டுமே இல்லை, இது வந்து ஒரு படிப்பு, இது வந்து ஒரு சயின்ஸ். இதை வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்றது தயவு செஞ்சு இந்த லே டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ண வேணாம். இந்த சைக்கோ தெரப்பி அப்படின்றது நாங்களுமே வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான இந்த சைக்கோ தெரப்பி பண்ணுறது இல்லை. தெர் ஆர் நியூமரஸ் டைப்ஸ். சிபிடின்னு சொல்கிறோம், ஆர்இடின்னு சொல்கிறோம், நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கே எங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து let us not simplify, let us not minimize. அதாவது உலகத்திலேயே அதிகமான வலி அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மனதுடைய வலி, அதோடைய வேதனை அப்படின்றது எந்த வந்து உடல் உபாதைகள் ஏற்படுத்துகிற வலியோடு நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அது வந்து ஒரு கசக்கி பிழிகிற ஒரு வலி. அந்த வலியை தயவு செஞ்சு நம்ம வந்து யாராவது எனக்கு மனசு வலிக்குது, உள்ளுக்குள்ளே நான் நல்லா இல்லை, எனக்கு ஐம் நாட் ஏபிள் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அப்போ என்ன பண்ணணும்? லிசன், அக்னாலேஜ், வேலிடேட். இது ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆனால் கேளுங்க. அப்படி அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இவ்வளோ வேதனையாக இருக்கா அப்படின்னு அதை வேலிடேட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து எஸ்பெஷலி இந்த தற்கொலை எண்ணங்களை வந்து அவங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய சொசைட்டியோட ஒரு ரோல் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. முறையான ஹெல்ப்பை நாடுறது, இந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணுறது. மனநல மருத்துவரும் இந்த ப்ரொஃபஷனலை நாடுறதுனால எந்த ஒரு ஹியூமிலியேஷன், எந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. இது ஒரு உடல் உபாதை போல் இதுவுமே வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்றத எடுத்து உரைக்கிறது தான். ஐ திங்க் இட் இஸ் த காமன் மேன்ஸ் ரோல். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு செலிப்ரிட்டி டெத்தோட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரம் சோஷியல் மீடியா அண்ட் மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய போஸ்ட்டு அவேர்னஸ் இல்லாமல் வந்து டிப்ரெஷன் பற்றி எழுதுகிறாங்க, சூசைட் பற்றி எழுதுகிறாங்க. ஐ சி அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி ஏதாவது என்கவுண்டர் பண்ணிங்களா மேம்? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் வந்து ஒரு மனநல மருத்துவராக வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து திரும்ப வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் மீடியா ரிப்போர்ட்டிங் ஆஃப் சூசைட்ஸ். அதாவது ஒரு தற்கொலையை வந்து ரிப்போர்ட் பண்ணும் பொழுது சில வரையறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெர்
இஸ் அ செட் ஆஃப் கைட்லைன்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த சமீபத்தில் நடந்த விஷயங்கள் வந்து மீடியா வந்து ஃபாலோவே பண்ணல. சர்டன் திங்ஸ் வந்து நம்பர் ஒன், சென்சேஷ்னலைஸ் பண்ணக்கூடாது, அதை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் பிரேக்கிங் நியூஸாக வந்து அதை போடக்கூடாது. அதே மாதிரி த மோட் ஆஃப் அட்டெம்ப்ட் அதை வந்து கிராஃபிக் இமேஜஸ் மூலியமாகவும் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றது டெஃபினட்டாக. இது ஏன் இந்த கைட்லைன்ஸே நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா த இம்பேக்ட் ஆஃப் மீடியா ரிப்போர்ட்டிங் ஆன் சூசைட் ஹேஸ் அ ஹியூஜ் ரோல் ஆன் பீப்புள் சைக்காலஜி. இதுக்கு பேர் வந்து சூசைட் கண்டேஜியான். இன்ஃபேக்ட் வந்து 18th சென்ச்சுரியில் there was a novel. It was written by கோத்தேன்னு ஒரு ஆத்தர்னால எழுதப்பட்ட ஒரு நாவல் வந்து த சாரோஸ் ஆஃப் யங் வேர்தர் அப்படின்றது ஒரு நாவல். அதில் ஒரு அடலசன்ட் பாய் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அவன் எப்படி சூசைட் கமிட் பண்ணிக்கிறான் அப்படின்றத பற்றியான ஒரு நாவல் அது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த 18th சென்ச்சுரியில் அந்த புக்கு பப்ளிஷ் ஆன சில தினங்களில் சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா அதே வயதில் இருக்கிற நிறைய பேர் வந்து சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதே மோடை யூஸ் பண்ணி. ஸோ தென் அந்த புக்கோட பப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாக வேர்தர் எஃபெக்ட் அப்படின்றது தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். அதாவது திரும்ப ஒரு சூசைடை பற்றி நம்ம பேசும் பொழுது த வல்னரபிள் பாப்புலேஷன், நாட் எவ்ரிபடி, ஏற்கனவே இப்போ நம்ம பேசின மனச்சோர்வு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, தன்னுடைய கோப்பிங் ஸ்கில்ஸ் ஜென்ரலாகவே கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு நெகட்டிவான கண்ணோட்டத்தோடு எப்போவுமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே எக்ஸாக்ட்லி தே ஆர் த வல்னரபிள் பாப்புலேஷன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, த சோஷியல் ப்ரூஃப் தியரின்னு, எஸ்பெஷலி when it comes to a celebrity, அப்போ வந்து they start relating. அவர் செஞ்சுக்கிட்டாரு, அப்போ நான் வந்து செய்யலாம் அப்படின்ற அந்த இது ட்ரிகர் ஆகுது. பட் அட் த சேம் டைம் வந்து இந்த மீடியா ரிப்போர்ட்டிங்ன்றது இட் ஆக்சுவலி கேன் ஹாவ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆல்சோ. இந்த சேம் எக்ஸாம்பிளில் இன்னும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. வேர்தர் எஃபெக்ட்னு சைக்காலஜியில் நாங்கள் சொல்கிற மாதிரி த பாப்பஜினோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இதுவுமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மொசாட்டோட ஓப்பரா ஒன்று நடந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் மேஜிக்கல் ஃப்ளூட் அப்படின்ற ஓப்பராவில். அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு லவ்லோன் கேரக்டர், பாப்பஜினோன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இந்த காதல் தோல்வியினால் அவதிப்பட்டு தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நோ அப்படின்னு சொல்லி எப்படி டிசுவேட் பண்ணி அந்த கேரக்டரை தற்கொலையிலேருந்து காப்பாற்றுறாங்கன்றதுக்கு அப்புறம் இட் ஹேட் அ வெரி பாசிட்டிவ் எஃபெக்ட். அதுக்கப்புறம் தற்கொலை விகிதங்கள் வந்து அதிகமாக வந்து குறைய ஆரம்பிச்சது. ஸோ இது மூலியமாக நான் என்ன வலியுறுத்துறேன் அப்படின்னா, த மீடியா யூ ஹாவ் அ வெரி வெரி பவர்ஃபுல் ரோல் டு பிளே. ஒரு விஷயத்தை அதிகரிக்கலாம், ஒரு விஷயத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக எவ்ரி ரெஸ்பான்சிபிள் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ரிப்போர்ட்டிங்கை தயவு செஞ்சு மனநல மருத்துவர்கள் எங்களுடைய அசோசியேஷன் சொல்கிற கைட்லைன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மக்களுடைய சைக்காலஜியை இந்த சூசைட் கண்டேஜியான பரப்புறதுக்கு வந்து இட் கேன் பி அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை நல்ல விதமாக கையாளுறது வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ டாக்டர்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், தெரியாத விஷயங்களை நீங்கள் எனக்கு அட்ரஸ் பண்ணீங்க. எஸ்பெஷலி மீடியா ஹவு கண்டேஜியஸ் இட் கேன் பி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.